ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இளம் வீரர். மும்பை இந்தியன்ஸ் இதை செய்தால் சோலி முடிந்தது. யார் அந்த வீரர், என்ன நடந்தது, வாங்க பார்க்கலாம். 2024 IPL தொடருக்கு முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியை இழந்து இருக்கிறார் ரோஹித் சர்மா. இந்த நிலையில் அவருக்கு போட்டிகளில் ஆட வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பலரும் ரோஹித் சர்மா துவக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணியில் தொடர்வார் என கூறி வரும் நிலையில் சிலர் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் வீரராக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர். அதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் துவக்க வீரர்களாக கடந்த 2023 IPL தொடரில் ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் களமிறங்கி ஆடினர். சில போட்டிகளில் இஷான் கிஷன் நீக்கப்பட்டு இம்பாக்ட் வீரராக ஆடிய நேஹால் வதேரா துவக்க வீரராக ஆடினார். இந்த நிலையில் 2024 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் வீரராக பயன்படுத்திவிட்டு நேஹால் வதேராவை துவக்க வீரராக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் நடந்தால் அது ரோஹித் சர்மாவை கடுமையாக பாதிக்கும். 2024 T20 உலகக்கோப்பை தொடரை மையப்படுத்தி ரோஹித் சர்மா காய் நகர்த்தி வருகிறார். 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா இறுதிப் போட்டி வரை முன்னேறி தோல்வி அடைந்த நிலையில் எப்படியாவது 2024 T20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றி விட வேண்டும் என முடிவு செய்து T20 அணிக்கு திரும்பியிருக்கிறார். எனவே IPL தொடரில் துவக்க வீரராக ஆடி தனது T20 பேட்டிங்கை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ரோஹித் சர்மா. கடந்த 2022 T20 உலகக்கோப்பை மற்றும் 2023 IPL தொடரில் அவரால் பெரிய அளவில் ரன் குவிக்க முடியவில்லை. சமீபத்தில் நடந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் மட்டுமே சதம் அடித்து இருக்கிறார். எனவே அவரது T20 பேட்டிங் பார்மை சரி பார்த்துக் கொள்ள IPL தொடர் முக்கியமான ஒன்றாகும். மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவுக்கு துவக்க வீரராக களமிறங்க வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் அது ரோஹித் சர்மாவின் தனிப்பட்ட பேட்டிங் பார்மை பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இது பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.